நீதிமன்ற உத்தரவை மீறி தூத்துக்குடி புதூர் பாண்டியாபுரம் சுங்கச்சாவடியில் சுங்க கட்டணம் வசூலிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து லாரி உரிமையாளர்கள் லாரிகளை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் தகவலை செய்தியாளர் விஜயகாந்த் வழங்கிட கேட்கலாம். விஜயகாந்த், வணக்கம். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் மேடம். அதாவது தூத்துக்குடி எட்டயபுரம் சாலையில் கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் சுங்கச்சாவடி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த சுங்கச்சாவடியில் சில விதிமுறைகள் ஏற்கனவே கடைபிடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதாவது சாலையின் இருபுறமும் மரங்கள் 9 வகையான மரக்கன்றுகள் நட வேண்டும். அதே போல் சாலையை முறையாக பராமரிக்க வேண்டும். மற்றும் அந்த கழிப்பிட வசதிகள் முறையாக அனைத்துமே செய்யப்பட வேண்டும் என ஒரு விதிமுறைகள் உள்ளது. ஆனால் இது எதுவுமே அவர்கள் முறையாக கடைபிடிக்காததால் தூத்துக்குடியை சேர்ந்த சமூக ஆர்வலர் கடந்த ஜனவரி மாதம் ஒரு மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று தொடர்ந்தார். அந்த மனு மீதான விசாரணை நேற்று நடைபெற்ற போது அந்த சுங்கச்சாவடியில் முறையான பராமரிப்புகள் மேற்கொள்ளும் வரை கட்டணங்கள் வசூல் செய்யக்கூடாது என மதுரை உயர்நீதிமன்றம் நேற்று ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆனா இந்த விதிமுறை, அதாவது அந்த உத்தரவை மீறி நேற்று முதலே அந்த தூத்துக்குடியில் செயல்பட்டு வரக்கூடிய அந்த சுங்கச்சாவடியில் கட்டண வசூல் செய்யப்படுவதால் அங்கு வரக்கூடிய வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்துக்குள்ளாங்க. இதனால் இன்று காலை முதல் அந்த பெரும்பாலான லாரி ஓட்டுநர்கள் சாலையில் வாகனத்தை நிறுத்திவிட்டு அந்த சுங்கச்சாவடி உரிமையாளர்களிடம் பராமரிப்பு செய்யும் வரை அந்த கட்டண வசூல் செய்யக்கூடாது என மதுரை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. எனவே நாங்கள் வசூல் செய்யக்கூடாது என்று முறையிட்டனர். அப்போது இரு தரப்பினருக்கும் நிறைய வாக்குவாதம் ஏற்பட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் தற்போது வரை அந்த லாரி உரிமையாளர்களுக்கு பெரும்பாலும் ஒரு 100க்கும் மேற்பட்ட லாரி உரிமையாளர்கள் லாரிகளை சாலையில் வாகனங்களை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் தற்போது அந்த பேச்சுவார்த்தையில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி விஜயகாந்த். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.